நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடந்த தேர்தல்ல நம்ம சென்னை மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, ஓவர் தி இயர்ஸ் நம்ம சென்னை மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எந்த ரேஞ்சில இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து பார்க்க போறோம். சென்னையில இருக்கிற 16 தொகுதிகள்ல மொத்தமா சேர்த்து எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க, இது கடந்த தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த எண்ணிக்கையானது, அதாவது வாக்களிச்ச மக்களுடைய எண்ணிக்கையானது அதிகமா குறைவா போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். போன வருடம் எலெக்ஷன் கமிஷன் நடத்திய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கேம்பெயின்ல நம்ம சென்னையில இருக்கிற 16 அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 14,25,000 பேர் எலக்டோரல் ரோல்ல இருந்து ரிமூவ் செய்யப்பட்டாங்க. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் இல்லனா 100க்கு சொல்லணும் அப்படின்னா, சென்னையில 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 36 பேருடைய பேரானது எலக்டோரல் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் நடத்திய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு முன்னாடி நம்ம சென்னையுடைய வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 40 லட்சமா இருந்தது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையுடைய வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 25-26 லட்சத்துக்கு குறைஞ்சிடுச்சு. ஃபைனல் டிராஃப்ட்ல விட்டு போனவங்க பேர் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 28,30,000 பேர் நம்ம சென்னையில வாக்காளர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தல்ல இந்த 28 லட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சத்தி சொச்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. கொஞ்சம் பிரிசைஸா சொல்லணும் அப்படின்னா 23,70,000 பேர் நம்ம சென்னையில இந்த முறை தேர்தல்ல வாக்களிச்சிருக்காங்க. இது டர்ன் அவுட் பெர்சன்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 83.7% மக்கள், சென்னை மக்கள் இந்த முறை தேர்தல்ல வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் நம்மளுக்கு தெரியுது. இத போன முறை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் ஆனது தெரிய வருது. 2021ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எல்லாம் முன்னாடி நம்ம சென்னையில கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல கிட்டத்தட்ட 24,16,000 பேர் போன முறை வாக்களிச்சிருந்தாங்க. அதாவது 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல்ல கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப அதை இந்த முறை வாக்களிச்ச மக்களுடைய கம்பேர் பண்ணி பார்த்தா, போன முறை போல் பண்ண மக்களுடைய எண்ணிக்கையோட இந்த முறை சென்னையில வந்து ஓட்டு போட்ட மக்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவுதான். அப்ப 2016ஆம் ஆண்டு எவ்வளவு பேர் வந்து வாக்களிச்சாங்க அப்படின்ற தகவலை நம்ம தேடி பார்த்தா, அந்த வாட்டியும் கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் தான் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இப்ப 2016ஆம் ஆண்டு 24,33,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு 24,16,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இந்த முறை நேற்று நடந்த தேர்தல்ல 23,70,000 பேர் கிட்டத்தட்ட வாக்களிச்சிருக்காங்க. இது ஓவரால் பார்த்தா பெரிய ஜம்ப் மாதிரி தெரியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் பார்த்தா பெரிய ஜம்ப் மாதிரி தெரியுது. ஏன்னா இதற்கு மிக முக்கியமான காரணம் சர் ரிவிஷன்ல நிறைய பேருடைய பேரை தூக்கிட்டதன் காரணமாக டர்ன் அவுட் ஆனது அதிகரிச்சிருக்கு. மற்றபடி நம்ம சென்னை மக்கள் மிகப்பெரிய அளவுல வந்து ஆர்வமா வாக்களிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இதை வேற மாதிரி நம்பர்ஸா ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் 3 அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்ல ஆன் அன் ஆவரேஜ் நம்ம சென்னையில கிட்டத்தட்ட 24-23 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலானது நம்மளுக்கு தெரியுது. 2021ஆம் ஆண்டு வாக்களிச்ச வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் நேற்று நடந்த தேர்தலில் வாக்களிச்ச மக்களுடைய எண்ணிக்கையையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 2021ஓட கிட்டத்தட்ட ஒரு 47,322 பேர் கம்மியா வாக்களிச்சிருக்காங்க. அதாவது இந்த எண்ணிக்கையானது அதிகமா போகல, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்றது ஒரு கசப்பான உண்மை. எது எப்படி இருந்தாலும் சரி, மே 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சென்னை மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இதே மாதிரி நம்ம சென்னையில இருந்து நிறைய தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.